வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஃபோர்த்து தமிழ். ஓகே, ஸோ நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நிறைய சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இவ்வளோ டேட்டாஸ் இருக்கா ஃபோர்த்தில் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நிஜமாகவே நிறைய டேட்டாஸ் இருக்குது, நம்ம சிலபஸுக்கு ஓரியன்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் பார்க்குறது தப்பு கிடையாது. ஓகே, ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து தமிழ் இது முடிச்சுட்டு நம்ம ஃபிஃப்த்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயுமே இந்த மாதிரி பிரித்து எழுதுக புது புது கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக தண்ணீர் எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னுலாம் கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், வீடியோவாக போடலை. பட் அந்த எது இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் டெலிகிராம் பேஜில். அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்க்கலாம். பாய்ந்தோடும். ஸோ இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பாய்ந்து கூட்டல் ஓடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது காலை கூட்டல் பொழுது. காலை கூட்டல் பொழுதுனா காலை பொழுது இப்போ அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பின்வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மலை, காடு, நெகிழி, நிலம் பார்த்தாலே தெரியுது இல்லையா, நெகிழி அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக்கு தமிழ்நாட்டில் எப்போலேருந்து தடை விதிச்சிருப்பாங்க, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்போலேருந்து தடை விதிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வேறு வேறு இயர் தான். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் தடை விதிச்சிருப்பாங்க, அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ரெண்டுமே இயர் வித் டேட்டோட போட்டுருங்க கமெண்டில். அடுத்தது குனிந்து. இச்சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைந்து அப்படிங்கிறது தான் குனிந்து குறிக்கிறது. ஸோ இது வந்து கோர்ட் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸு. ஸோ கோர்ட் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அது 8th 10th லெவல் அப்படிங்கிறனால நிறைய வந்து 4th 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஃபுல்லுமே கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அடுத்தது தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா தன்னுடைய அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அகர முதலி பார்த்து பொருள் அறிக அப்படின்னு சொல்லி மாசு அப்படிங்கிறதோட பொருள் என்ன, வேளாண்மை அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து லாஸ்ட் பேஜில் அகர முதலின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி பின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சரை பின் பண்ணிடுறேன். ஸோ இது பாருங்கள், நிறுத்தற் குறியீடுகள்னு கேட்டிருக்காங்க. நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். ஸோ நெல் கமா கம்பு கமா கேழ்வரகு போன்றவை தானியங்கள். வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது. ஆஹா பயிர் அழகாக உள்ளதே. ஸோ ஆஹால கொஷின் இது ஆச்சரியக்குறி வரும். அடப்பாவமே அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதுக்குமே வந்து கொஷின் மார்க் இல்லைன்னா ஆச்சரியக்குறி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் சொல்கிற ஆன்சர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த திருக்குறள் பாருங்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஸோ இது உழவு அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ளது. ஓகேவா. இதில் ஒரு பழமொழி இருக்குது பாருங்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு பழமொழி தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து கோவத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த நேரத்தில் என்ன கோவத்தில் தோணுதோ செஞ்சுருவோம். ஸோ அதை குறிக்கிறதுக்கு தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடர் அமைத்து எழுதுக. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு இருக்கக்கூடியது தான் இந்த சிலபஸில். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் வந்து நம்ம கொஷின் ஓகே தமிழ் தானே சென்டென்ஸ் மேக் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிச்சிடாதுங்க. அதுலேயே நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுலேயே. சில வேர்டு வந்து நம்ம ஓகே இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைப்போம், ஆனால் வந்து அது ஆக்சுவலாக வேறு ஒரு இடத்துல இருக்கும், முன்னாடி இருக்கும். ஓகேவா, அதான் தமிழோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் எங்கே முடிஞ்சாலும் எங்கே கொஷின்ஸ் கிடைச்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில். ஸோ அப்போ இதை வந்து வரிசைப்படுத்தினா எப்படி வரும், யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மேலே இருக்கிற ஸ்டோரி ரீட் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் கொடுத்துருப்பாங்க. யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்தது. ஸோ இது எப்படி வரும், கீழே விழுந்து பானைகள் உடைந்து விட்டன அப்படின்னு வரும். விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதை ராமன். ஸோ மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார் அப்படின்னு வரும். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி. ஸோ பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி வரும். ஓகே,
பழமொழி அப்படிங்கிறத பிரித்து எழுதுறது நேற்று பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமானது அது பழமொழியை பிரித்து எழுதுறது. அடுத்தது பாருங்கள், நன்னறி பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹையர் கிளாஸஸில் இருக்காது, ஜஸ்ட் நன்னறி. இதை எழுதுனது யாருன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம், வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன்செய் அதிர்வளையாய் பொங்காது, அழல் கதிரால் கண்ணன் கதிர்வரவால் பொங்கும் கடல் அப்படிங்கிறது தான். ஸோ இது யார் எழுதுனதுன்னா நன்னறி எழுதுனது சிவப்பிரகாச சுவாமிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் உள்ள பொருள் பாருங்கள். இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல், இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம், வன்சொல் அப்படிங்கிறது கடுமையான சொல், அதிர்வளை அப்படின்னா ஒலிக்கின்ற வளையல், அழல் கதிர் கதிரவனின் வெப்ப கதிர்கள். ஓகேவா, அழல் கதிர் புதுசாக இருக்கு இல்லையா. தன்னன் கதிர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். ஸோ அதே மாதிரி நூற்குறிப்பு பாருங்கள். நீதி நூல்களுள் ஒன்று தான் நன்னறி. இந்நூலை துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றினார். 40 நேரிசை வெண்பாக்கள் உள்ளன. ஸோ அப்போ நீதி இந்த நன்னறியில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னா 40. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது இதன் சிறப்பு. அப்போ இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நீதி கருத்து அப்படிங்கிறது இருக்கும். எத்தனை பாடல்கள்? 40 நேரிசை வெண்பாக்கள் அப்படிங்கிறது இருக்கும். இன்சொல், இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். ஓகே, இனிமை கூட்டல் சொல், இன்மை கூட்டல் சொல் வராது. அதிர்கின்ற வளை, இச்சொற்களில் அதிர்கின்ற எனும் பொருள் தருவது, அதோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க, ஒலிக்கின்ற. வியன் உலகம், வியன் கூட்டல் உலகம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக. வன்சொல் இன்சொல் அப்படின்னா இனிய சொல், வன்சொல் அப்படிங்கிறது கடும் சொல், அழல் கதிர் இப்போ தான் பார்த்தோம் கதிரவனின் ஒளி, தன்னன் கதிர் அப்படின்னா நிலவின் ஒளி. இந்த திருக்குறள் பாருங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு. ஸோ இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ளது. இதோட பொருள் நமக்கு தெரியும்ல, இனிமையான சொற்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு கடுமையான சொல்ல பேசுறது, இனிய பழத்தை விட்டுட்டு காயை உண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். திருக்குறள் சீரீஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கொஞ்சம் டைம் இல்லாதனால தான் அது போடாமல் இருந்தேன். ஐ திங்க் 3-4 அதிகாரங்கள் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன் 20 அதிகாரமும். ஓகேவா. ஓகே, ஃபைன். இது பாருங்க, பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்று விட முடியாது, அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ விரைவாக அப்படின்னா மெதுவாக, அதோட எதிர்ச்சொல். அடுத்தது என்ன கூட்டல் என்று அப்படின்னா என்ன வென்று. ஓகே, ஸோ என்ன வென்று அப்படிங்கிறது தான் இதோட சேர்த்து எழுதுனா கிடைக்கக்கூடியது. அக்காட்டில். ஸோ இதை பிரித்து எழுதுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆ கூட்டல் காட்டில் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு அவ்வுருவம் எவ்வுருவம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ஸோ ஆ கூட்டல் உருவம், ஏ கூட்டல் உருவம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதுவோம். சேம் அதே கான்செப்ட் தான். அந்த காட்டில் அக்காட்டில் அப்படின்னா ஆ கூட்டல் காட்டில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். என்ன ஆயிற்று. ஸோ இதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கூட்டல் ஆயிற்று. ஓகே, என்ன கூட்டல் ஆயிற்று. இது பாருங்கள், திடீர். இதோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பொருள் தான். திடீரென்று அப்படின்னா சற்றும் எதிர்பாராமல். தந்திரம் அப்படிங்கிறது நுட்பமான உத்தி. பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல். அலறுதல் அப்படிங்கிறது கூச்சலிடுதல். இது ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இந்த புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நிறுத்தற்குறி இட்டு எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த லொல் இதெல்லாம் சிங்கிள் கொட்டேஷனில் வரும். ஸோ நாயே அமைதியாக இருந்து கொள் அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷனில் வருது, ஸ்டார்ட் ஆகுது. அந்த சென்டென்ஸ் முடியும் போது டபுள் கொட்டேஷனில் க்ளோஸ் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து ஆச்சரியக்குறி வருது. அடுத்தது அமைதியாக இருந்துக்கொள் அப்படிங்கிறது, அந்த இடத்துல ஆச்சரியக்குறி வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த இடத்துல எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ குதிரையே அப்படின்னு கூப்பிடும்போது, ஸோ விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வர இடத்துல எல்லாமே அந்த ஆச்சரியக்குறி அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஸ்டோரி ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்குமோ இப்படி தான் வருதா அப்படின்னு சொல்லி. அது கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே,
ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சொல் 2 முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர் அமைத்து எழுதுக. ஸோ தத்தி தத்தி, எழுதி எழுதி, திரும்பி திரும்பி, குனிந்து குனிந்து, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எங்கே கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், இப்போ மெயின்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி பேப்பர் ரிட்டன் வைக்கிறாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல இது கேட்பாங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், தமிழும் மூன்றும். முத்தமிழ் அப்படிங்கிறது இயலிசை நாடகம். முச்சங்கம், முதல், இடை, கடை. முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முப்பொருள், அறம், பொருள், இன்பம். மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ இது நமக்கு பெரிய கிளாஸ்லேயுமே இருக்குது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தா அப்படிங்கிறது வல்லினம், மீ அப்படிங்கிறது மெல்லினம், இல் அப்படிங்கிறது இடையினம். ஸோ தமிழில் தமிழ் அப்படிங்கிற ஒரு வேர்டில் மூவினங்களும் வருது அப்படின்னு சொல்லி தமிழோட சிறப்பை கொடுத்துருக்காங்க. நிஜமாவே சிறந்த மொழி தான் இல்லையா தமிழ். இது பாருங்க, நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம், நடந்து முடிந்த செயல் இறந்த காலம், நடக்க போகும் செயல் எதிர்காலம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான், பட் திருப்பி படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சது அப்படின்னு விடக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தாலுமே அதை நம்ம திருப்பி ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும், இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை வந்து நம்ம ஒரு வேளை குருட்டு மனப்பாடம் கூட பண்ணி வச்சுருந்துருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பட் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதோட விளக்கம் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு இடத்துல படிக்கும்போது அதுக்கான விளக்கம் கிடைக்கலாம். அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் எதையும் விடாமல் படிச்சுக்கணும். ஸோ இதுவுமே நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இல்லைனா ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டை கொடுத்து இதை வந்து நிகழ்காலத்துக்கு மாற்றுங்க, எதிர்காலத்துக்கு மாற்றுங்க, இல்லை இறந்த காலத்துக்கு மாற்றுங்க அப்படிங்கிற கொஷின் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ நான் உணவு உண்டேன், உண்டேன் அப்படிங்கிறது இறந்த காலம். நான் உணவு உண்கிறேன், உண்கிறேன் இப்போது சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். நான் உணவு உண்பேன், ஸோ ஃப்யூச்சரில் உண்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து எதிர்காலம். ஸோ இது பாருங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடு அப்படிங்கிறது இளவரசி பூ தொடுத்தாள் இறந்த காலம், தொடுக்கின்றாள் அப்படின்னா நிகழ்காலம், எதிர்காலத்தில் தொடுப்பாள் அப்படிங்கிறது வரும். ஆடு புல் மேய்ந்தது இறந்த காலம், மேய்கின்றது நிகழ்காலம், மேயும் அப்படின்னா எதிர்காலம். நாங்கள் படம் வரைந்தோம் இறந்த காலம், வரைகின்றோம் நிகழ்காலம், வரைவோம் எதிர்காலம். கதிர் போட்டியில் வென்றான், வென்றான்னா இறந்த காலம், வெல்கின்றான் அப்படின்னா நிகழ்காலம், வெல்லுவான் அப்படின்னா எதிர்காலம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மயில்கள் நடனம் ஆடின அப்படின்னா இறந்த காலம், ஆடுகின்றன நிகழ்காலம், ஆடும் அப்படின்னா எதிர்காலம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்து அப்படி தான் கேட்பாங்க கொஷின்ஸு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். செய் அப்படிங்கிறது செய்தான், செய்கின்றான், செய்வான். பற அப்படிங்கிறது தான் பறந்தது, பறக்கின்றது, பறக்கும் அப்படின்னு வரும். ஸோ படிப்பான் அப்படின்னா படி, படித்தான், படிக்கின்றான், படிப்பான். கேள், கேட்டது, கேட்கின்றது, கேட்பது. சொல்வார்கள், ஸோ சொல் அப்படிங்கிறது சொன்னான், சொல்கின்றான், சொல்வார்கள் ஃப்யூச்சரில். ஓகேவா. இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஸோ பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துள்ளது. பொறை அப்படிங்கன்னா பொறுமையை குறிக்கக்கூடியது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். ஓகேவா. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லை ஒரு சான்றோராக திகழணும் அப்படின்னா மெயின் விஷயம் ஃபஸ்ட்டு என்ன, பேஷியன்ஸ். ஓகே, ஸோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். ஸோ இங்கே மெய்ப்பொருள் காண்போம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஓகே, இதில் பாருங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து எல்லாமே கொட்டேஷன் மார்க்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சதான். எந்த பொருளை யார் சொல்ல கேட்டாலும் அதை அப்படியே கேட்குறவாறே எடுத்துக்காமல் அதோட உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அறிகிறது தான் ஒரு நல்ல குணம் இல்லையா. ஸோ அது இது வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடியது.
அடுத்து பாருங்க, யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழைக்கப்பட்டு. ஸோ இதுவுமே எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு திருக்குறள் தான், அடக்கமுடைமை. ஸோ எதை நீங்கள் காத்து வச்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் நாவு அப்படிங்கிறத காத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா சொற்குற்றத்துக்கு அவதிவிட்டு துன்பப்படுவேன். ஸோ நம்ம நாக்கு அப்படிங்கிறது என்ன பேசுறது, என்ன பேசும் அப்படின்னு நமக்கே தெரியாது சில டைம்ஸில். ஸோ அந்த டைமெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அமைதியாக போயிடணும். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதான். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஸோ வெகுழாமை அப்படிங்கிற அதிகாரம். வெகுழாமை அப்படின்னா சினம் கொள்ளாமை அப்படிங்கிறது பொருள். ஸோ இதுவே ஒரு கொஷின் தான். வெகுழாமை அப்படின்னா சினம் கொள்ளாமை. ஸோ திருக்குறள் படிக்கும்போது அதிகாரத்துக்கான மீனிங்கை ஃபஸ்ட்டு படிங்க. அங்கே வந்து லாக் ஆயிரும், பெருசாக லாக்க வச்சுருவாங்க. நம்ம டெய்லி படிக்கிற குறளாக இருக்கும், படிக்கிற அதிகாரமாக இருக்கும். பட் அந்த தலைப்புக்கு பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். அங்கே தான் பெருசாக செக்க வச்சு விட்ருவாங்க. ஓகேவா? அப்புறம் முடிச்சு விட்டுவாங்க. அதனால் பார்த்து இந்த மாதிரி தலைப்புக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்துக்கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்து விடும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். சூப்பரான குறள் இல்லையா? ஸோ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா கோவப்படாமல் இருக்கணும் எந்த இடத்துலையுமே. அதான் பொறுமையாக இருக்கணும், நாவை அடக்கி வச்சுக்கணும். ஸோ சினம் வராமல் இருக்கணும். இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை எல்லாரும் நல்லவங்க ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இல்லை நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. ஸோ இது பாருங்கள், பொறை என்பதன் பொருள். ஸோ பொறை அப்படின்னா பொறுமை. ஓகே. நிறை உடைமை, இதை பிரித்து எழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை. மெய்ப்பொருள், இதை வந்து சேர்த்து எழுதுனா எப்படி கிடைக்கும்? மெய்ப்பொருள் அப்படின்னு கிடைக்கும். மெய்ப்பொருள் சேர்க்கணும். ஓகே. வெகுளாமை சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்களா, கேட்டாங்க. வெகுளாமை அப்படின்னா சினம் கொள்ளாமை. போற்றி ஒழுகப்படும் பண்பு எது அப்படின்னா பொறையுடைமை. ஓகேவா? பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் குறளே இருக்கு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொறை அப்படின்னா பொறுமை, மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மை பொருள், காவாக்கால் அப்படின்னா காக்காவிட்டால், சோகாப்பர் துன்பப்படுவர், சொல்லிழுக்கு சொல் குற்றம். ஓகே. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க. ஸோ நம்ம அந்த அந்த சந்திப்பிழை அப்படிங்கிறது, சந்திப்பிழை, லாளா வேறுபாடு அதில் வரக்கூடியது. இதுவுமே சிலபஸ் தான். ஆய்வகம் எங்கு இருந்தது? ஸோ மேல் தளத்திலா மேல் தளத்திலா அப்படிங்கிறது. ஸோ மேல் தளத்தில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். வழியில் டேஸ் ஒன்று வந்தது. குறுக்கு பாதையா குறுக்கு பாதையா அப்படின்னா குறுக்கு பாதை தான். உனக்கு காரணம் புரியவில்லையா? ஸோ இதுதான் வரும். எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார். ஸோ விளக்கு. குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை. ஸோ குறை. ஓகே. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் ஸ்லிப் ஆகும், கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ரா ரா லா லா இந்த வித்தியாசமெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவுமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் தான். இது பாருங்கள், இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க மக்களே. ஓகே. ஸோ உன்னுடைய ஊரின் பெயர் என்ன என்ன அப்படிங்கிறது வரும். உனக்கு பிடித்த வண்ணம் யாது? நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் வந்து உன்னுடைய நண்பன் யார் அப்படிங்கிறது வரும். கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய்? மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இங்கே வந்து உனக்கு பிடித்த வண்ணம் எதுன்னு வரும். குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு வரும். சாருமதி யாருடைய வீட்டுக்கு சென்றாள் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அறிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகர எழுத்தில் தொடங்கி நகர எழுத்தில் முடியும். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற திருக்குறள் வரும். லாஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்லி, ஸோ அதில் இன் அப்படின்னு சொல்லி முடியும். அதுதான் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து அகர முதல ஆள தொடங்குது, இங்கே பெறின் அப்படின்னு சொல்லி இன்னில் முடியுது, அதை தான் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்ன அப்படின்னா அனிச்சம் குவளை. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் முக்கியம். இன்னல் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம். அரசவை, இதை பிரித்து எழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை.
மண்ணுயிர் அப்படிங்கிறத பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர். ஓகே, சொற்றொடர் அமைக்க ஆக்சுவலாக நானா வேறுபாடு இது வந்து இதுவுமே சிலபஸ் ஓரியன்ட் தான். இந்த ஏன்னா நமக்கு நானா லாலா எல்லாம் இருக்கு இல்லையா. பூக்கள் மனம் வீசும், மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். இதுவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருவாங்க, பூக்கள் டேஷ் வீசும் அப்படின்னு சொல்லி மனமா மனமான்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க எலிஜிபிலிட்டி பேப்பரில். ஸோ அது இருக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ். அடுத்தது கலை களை களை. ஓகே, ஸோ களைனா மூங்கில். ஸோ கலை அப்படிங்கிறது ஒரு கலையை குறிக்கக்கூடியது. அண்ட் கலை அப்படின்னா அந்த பயிருக்கு ஊடு பயிராக வரக்கூடியது. ஐ மீன் அதில் வந்து இதாக களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது. நெக்ஸ்ட்டு கரை கரை. ஸோ கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை, ஆற்றங்கரை, கடலோரம், அந்த கரையை சொல்கிறது. கரை அப்படின்னா அழுக்கு. ஓகே, ஸோ இலை இலை இழை. ஸோ இலை அப்படிங்கிறது தாவரத்தோட இலை. இலை அப்படின்னா இழை அப்படின்னா இழைத்து போதல். இழை அப்படிங்கிறது அந்த ஸோ இழைப்பாறுதல் அப்படிங்கிறத குறிக்கும். இழை அப்படிங்கிறது மெலிந்து போதல் அப்படிங்கிறத குறிக்கும். இல்லை நூல் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த இந்த இலை இழை இழை இதுக்கு வந்து முடிஞ்சால் சென்டென்ஸ் இல்லைனா அதோட எக்ஸாக்ட் மீனிங் அப்படிங்கிறத போடுங்க. ஓகேவா, கமெண்டில். மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணில் கூட்டல் உள்ள. நிழற் படம். ஸோ இதை பிரித்து எழுதுனா நிழல் கூட்டல் படம் அப்படிங்கிறது கிடைக்கும். உண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மெய். ஓகே, நற்பயன் அப்படின்னா நன்மை கூட்டல் பயன் அப்படிங்கிறது தான் நற்பயன் அப்படிங்கிறதுக்கு. நன்மை கூட்டல் பயன் நற்பயன், நல் கூட்டல் பயன் வராது, நன்மை கூட்டல் பயன். அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். ஓகே, அருகில் அப்படின்னா தொலைவில். ஸோ இதே கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2023-24 கேட்ட கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ சேம் கொஷின், அருகிலோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், அறிந்து கொள்வோம். இந்தியா வானில் செலுத்திய செயற்கைக்கோள்களுக்கு ஆரியப்பட்டர், பாஸ்கரர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இவர்கள் இருவரும் வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக செலுத்தியது எது தான், ஆரியப்பட்டா இல்லையா. ஸோ அது இயர் என்ன அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது பாருங்கள், மாசு எனும் பொருள் தராத சொல் எதுன்னு கேட்குறாங்க. தூய்மை, தூய்மையின்மை, அழுக்கு, கசடு. ஸோ ஒரு 3 எண்ணத்தை கேட்டகரைஸ் பண்ணிட்டாலே அடுத்தது இல்லாதது தான் ஆன்சராக வரும். ஸோ தூய்மை அப்படிங்கிறது தான் இது வந்து அந்த பொருள் தராத சொல். ஏன்னா மாசு அப்படின்னா அழுக்கு அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், மாசு கூட்டல் இல்லாத அப்படின்னா மாசு இல்லாத அப்படிங்கிறது தான் வரும். அவ்வுருவம். ஸோ அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். நெடிதுயர்ந்து அப்படின்னா நெடிது கூட்டல் உயர்ந்து. குறையாத இதோட எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா நிறையாத. ஓகே, குறையாத அப்படின்னா நிறையாத அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல்லாக வரும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தருவது. ஓகே, ஸோ இது வந்து அணினா வரிசை அணிந்து கொள், ஆடுனா ஆடுதல் இல்லைனா விலங்க குறிக்கும். நாடு அப்படின்னா நாடுனா விருப்பம் கொள்ளுதலும் வரும், ஒரு நாட்டையும் குறிக்கும். படி அப்படிங்கிறது அந்த வாசற்படியை குறிக்கும், இன்னொன்று படிக்கிறது அப்படிங்கிறது. ஓடு அப்படின்னா அந்த கூரை அந்த மேலே இருக்கக்கூடிய ஓடு இல்லைனா ஓடுதல் அதை சொல்லக்கூடியது. மெய் அப்படிங்கிறது உண்மை, இன்னொன்று வந்து உடம்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், அறிந்து கொள்வோம். ஆண் மயிலுக்கு தான் தோகை உண்டு, ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரிமயிர் உண்டு. மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு 20 முறை கொத்துமாமா. புறா ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. ஸோ இது எல்லாமே எங்கேயாவது நமக்கு யூஸ் ஆகும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னல் அப்படிங்கிறதோட பொருள் துன்பம். கும்மி அடி, கும்மி கூட்டல் அடி. ஆனந்தம் இதோட எதிர்ச்சொல் வந்து ஆனந்தம் அப்படின்னா வருத்தம், கோபம் இல்லை வருத்தம். ஓகேவா, ஆனந்தம்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது, அப்போ ஆப்போசிட் வந்து வருத்தம் அப்படிங்கிறது வரும். ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். தேசமடி, பூமியடி, கும்மியடி, கோடி, போற்றிடடி, காத்திடடி, போனதடி, போற்றிடவே. ஸோ இதுதான் வந்து ஒரே ஓசையில் முடியாதது. இது பாருங்கள், பாரதம் தேசம். ஸோ இதோட பொருள் என்னென்னா நாடு. ஆனந்தம் சந்தோஷம்னா மகிழ்ச்சி. நெஞ்சம் உள்ளம் அப்படிங்கிறது மனம். துன்பம் துயர்னா இன்னல். தாய் அம்மா அப்படிங்கிறது அன்னை.
அடுத்தது அறிந்து கொள்வோம். நாட்டுப்புற கலைகள் என்பவை நாட்டுப்புற மக்களின் உணர்ச்சி வெளிப்பாடாகும். இந்த உணர்ச்சிகள் பாடலாகவும் ஆடலாகவும் மக்களிடையே வெளிப்படுத்தப்படுகின்றன. ஜஸ்ட் நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது சும்மா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், டேட்டா அப்படிங்கிறதுக்கு தமிழில் தரவு, அப்லோட் அப்படின்னா பதிவேற்றம், டவுன்லோட் அப்படிங்கிறது பதிவிறக்கம். அடுத்தது வெப்சைட் அப்படிங்கிறது வலைத்தளம். ஓகே, இமெயில் ஐடி அப்படின்னா மின்னஞ்சல். ஸோ புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னா முகநூல், ட்விட்டர் அப்படின்னா சிற்றுரை. ஓகேவா, சுட்டுரை. ட்விட்டர் ஆக்சுவலாக எக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க, அதோட தமிழ் பெயர் என்ன அப்படின்னா சுட்டுரை. ஓகே, ப்ளே ஸ்டோர் அப்படின்னா செயலி உருவாக்கம், வெப் ஆப்ஸ் அப்படின்னா வலைத்தள செய்திகள். சார்லஸ் பாபேஜ் கண்டறிந்த அறிவியல் கருவி என்ன அப்படின்னா கணினி இல்லையா. இப்போதெல்லாம், ஸோ இப்போது கூட்டல் எல்லாம். நினைவகம் இச்சொல்லை பிரித்தெடுத்து கிடைப்பது நினைவு கூட்டல் அகம். ஓகேவா, நினைவு கூட்டல் அகம் நல்லா பார்த்துக்கணும். நினைவகம் நினைவு கூட்டல் அகம். மின் கூட்டல் அஞ்சல் மின் அஞ்சல். ஓகே, பதிவேற்றம் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா தகவலை பதிவு செய்தல் அப்படிங்கிறது தான் பதிவேற்றத்தோட பொருள். உலகின் மிக உயரமான சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட். ஸோ எவரெஸ்டோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்டேட்டட் டேட்டா. ஓகேவா, அதில் பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, அதையும் சேர்த்து சொல்லணும். தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. ஸோ ஆனைமுடியோட ஹைட்டும் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், எழுவாய் பயனிலை. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க, இலக்கண பாட்டு இல்லையா. ஃபைன், பார்க்கலாம். சொற்கள் தொடர்ந்து அமைவதே தொடர். ஒரு தொடரில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் மூணெண்ணம் இருக்கும். செயப்படு பொருள் இல்லாமலும் வரலாம், எழுவாய் தோன்றாமலும் கூட வரலாம். ஆனால் எழுவாயும் பயனிலையும் ஒரு தொடரில் இன்றியமையாத கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுவாய் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்லை படம் வரைந்தாள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் படம் வரைந்தவர் யார் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக எது வரும்? முல்லை அப்படிங்கிற பெயர் வரும். ஓகேவா, ஸோ அப்படி பெயராக வருது இல்லையா, அதுதான் எழுவாய். குரங்கு மரத்தில் ஏறியது. அப்போ மரத்தில் ஏறியது எது அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் என்ன? குரங்கு. அப்போ இதில் குரங்கு அப்படிங்கிறது தான் எழுவாய். அப்போ எழுவாய் அப்படிங்கிறது புரியுது இல்லையா, ஒரு பெயர் தான் மேக்சிமம். எழுவாய் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தொடரில் யார் எவர் எது எவை எனும் வினாக்களுக்கு விடையாக வருவதே எழுவாய். ஸோ எழுவாய் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார் எவர் எது எவை இதுக்கெல்லாம் ஆன்சராக வர்றது தான் எழுவாய். அடுத்தது பயனிலை. ஸோ அவன் வந்து சென்றான். ஸோ இந்த தொடர்களில் முதல் தொடர் முழுமை பெறவில்லை, ஆனால் இரண்டாம் தொடர் முழுமை பெற்றுள்ளது. எனவே சென்றான் என்பது இதோட பயனிலை. அப்போ ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண வரக்கூடிய வேர்டு தான் பயனிலை அப்படின்னு. ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை எனப்படும். அப்போ பயனிலையோட வகைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. ஓகே, அப்போ பயனிலை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஸோ பெயர் பயனிலை அப்படின்னா அவன் வளவன். ஸோ அவன் வளவன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் அப்படிங்கிறது எழுவாய், வளவன் என்பது பெயர் பயனிலை. ஓகே, குமரன் பாடினான். இதில் குமரன் அப்படிங்கிறது எழுவாய், பாடினான் என்பது வினை பயனிலை. அடுத்தது வினா பயனிலை. நீ யார் அப்படிங்கிற தொடரில் நீ என்பது எழுவாய், யார் என்பது வினா பயனிலை. ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம், இன்றைக்கி தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெயரும் சேர்ந்தால் பெயர் பயனிலை, பெயரும் வினையும் சேர்ந்தால் வினை பயனிலை, பெயரும் வினாவும் சேர்ந்தால் வினா பயனிலை. ஓகே, ஃபைன். அடுத்தது பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை, வினையை கொண்டு முடிவது வினை பயனிலை, வினாவை கொண்டு முடிவது வினா பயனிலை. ஓகே, ஒரு தொடரின் பயனிலையை கொண்டே எழுவாயை அறியலாம். எழுவாயும் பயனிலையும் திணை, பால், எண், இடங்களோடு இயைந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எழுவாயை கண்டறிந்து வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஃபைன். அதே மாதிரி பயனிலையையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது நீதிநெறி விளக்கம். ஸோ அவையஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார், அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று. ஸோ இது வந்து எதுனா நீதிநெறி விளக்க பாடல். இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். இதில் பொருள் கொடுத்துருக்காங்க. மெயினாக உடல், விதிர்ப்பார் அப்படின்னா நடுங்குவார், கல்லார் அப்படின்னா படிக்காதவர், ஆகுல சொல் அப்படிங்கிறது பொருளற்ற ஆரவார சொல், நவை அப்படின்னா குற்றம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அஞ்சி அப்படின்னா அச்சமுற்று, நல்கூர்ந்தார் வறுமையுற்றார், பூத்தல் அப்படின்னா உண்டாதல். ஓகே, ஸோ நூல் குறிப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீதிநெறிகளை விளக்குவதற்கு கருவியாக இருப்பதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம். திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறவுரைகள் பலவற்றையும் தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறும் நூல் எதுன்னு கேட்டால் நீதி நூல் தான், நீதிநெறி விளக்கம். ஓகேவா? ஸோ இதில் இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். ஸோ குமரகுருபரரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஓகே, 10th 9th ஸோ 8th புக்ஸ்லலாம் இருக்கும். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நவை அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றம். அவை அஞ்சி, அவை கூட்டல் அஞ்சி, அவை அஞ்சி. இன்னலம், ஸோ இனிமை கூட்டல் நலம். ஓகே, இன்னலம்னா எப்படி? இனிமை கூட்டல் நலம். கல்லார் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எப்போவுமே கொஷினை நல்லா ரீட் பண்ணணும். கல்லாரோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கற்றார். ஓகேவா? நற்பண்பு பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பண்பு. எது உள்ளரங்க விளையாட்டு இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாயம், ஐந்தாங்கல், கபடி, பல்லாங்குழி. ஸோ கபடி தான் வந்து நம்ம வெளியே விளையாடுவோம் இல்லையா, மற்ற 3 வந்து உட்காந்து வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம். பாரம்பரியம் இச்சொல்லுக்குரிய பொருளை தராத சொல் எது அப்படின்னா அண்மை காலம். ஸோ தலைமுறை, தொன்று தொட்டு, பரம்பரை எல்லாமே பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியது தான். அண்மை காலம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், உரை பகுதியை படித்து விடையளிக்க அப்படிங்கிறது இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரியும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. தினமும் இச்சொல்லின் பொருள், தினமும் அப்படின்னா நாள்தோறும். பனி சறுக்கு, பனிச்சறுக்கு அப்படிங்கிறது பனி கூட்டல் சறுக்கு அப்படின்னு முடியும், பிரியும். வேட்டை நாய் அப்படிங்கிறது வேட்டை நாய், வேட்டை கூட்டல் நாய், வேட்டை நாய். ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. விடுகதைகளுக்கு 9 வடிவங்கள் உள்ளன. புதிர், சொல் விளையாட்டு, மாற்றெழுத்து புதிர், வினோத சொற்கள், எழுத்துக்கூட்டு, விகடம், ஓவிய புதிர், சொற்புதிர், நெடிவினா. இது எல்லாமே வந்து விடுகதைகளுக்கான ஒரு வடிவம். 9 வடிவங்கள். ஓகே ஓகே ஸோ அவ்வளோதான் மக்களே. 4th ஸ்டாண்டர்ட் புக்கு முடிய போகுது. அகர முதலி ஜஸ்ட் இதை மட்டும் ஒரு ரீடு விட்டுடலாமா, நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. இந்த புக் வந்து ஆல்ரெடி நான் PDF கொடுத்துட்டேன், குரூப்பில் இருக்குது. அண்ட் இது கண்டிப்பாக படிச்சிருங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இல்லைனா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எதையுமே வந்து அசால்ட்டாக விடாதுங்க, எல்லாமே படிங்க. ஓகேவா? ஸோ 4th ஸ்டாண்டர்ட் புக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 5th. ஸோ 5th வந்து இதை விட நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு ஓல்டு புக்கு, ஆக்சுவலாக ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா 11th இம்பார்ட்டன்ட் லெசன் கவர் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் அதில் 12th வந்து இருக்குது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். அண்ட் இலக்கணம் முடிச்சிட்டேன் 2லையுமே, 11th 12th. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி 8th 9th 10th ஓல்டு புக்கோட இலக்கணம் பார்க்க வேண்டி இருக்குது. ஓல்டு புக்குனா 2003 எடிஷன். ஓகே, ஸோ அது பார்த்துக்கலாம். ஃபைன், இதுதான் நம்ம பிளான். அப்படியே தமிழ் எல்லாம் வந்து படிக்கணும். ஓகேவா? சைட் பை சைட் ஜிகேவும் படிங்க. ஸோ பாலிட்டி வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். PDF வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஐ திங்க் இல்லை 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்டு ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். யூனிட் 6 அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஆர்எல்ஸ் டெலிகிராம் குரூப்பில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.